இன்னைக்கும் ஒரு லைஃப் சேஞ்சிங் மெசேஜை ஏசப்பா உங்களுக்கு சொல்ல விரும்புறாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு காரியத்துல நீங்க இன்னமும் விடுதலை அடையாம இருக்கிறீங்களா? அல்லது ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, அதுக்குள்ளேயே மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது பயத்திலிருந்து விடுதலை வேணுமா? வியாதியிலிருந்து சுகம் வேணுமா? அல்லது இரவு உங்களை தூங்க விடாம உங்களை துன்புறுத்துகிற, உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுதலை வேணுமா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மெய்யான விடுதலை உங்களுக்கு உண்டு. ஏசப்பா உங்க வீடு தேடி, உங்களை தேடி வந்து உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்து, ஒரே நொடியில அதிசயமான காரியங்களை செய்து உங்களுக்கு மெய்யான விடுதலையை தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதனால ஃப்ரெண்ட்ஸ், இனி நீங்க துக்கமுகமா பயந்து போய் சுகவீனம் அடைந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு மேல விசுவாசம் வைங்க. குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் ஏசப்பா சிலுவையை சுமந்தாரு. அவருடைய சரீரத்துல நம்முடைய எல்லா விதமான பாவ, சாபம், தரித்திரம், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சுமந்து கொண்டாரு. ஏசப்பா உங்களுக்கு மெய்யான விடுதலையை தர ஆயத்தமா இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. நானும் உங்களுக்காக உங்களோட சேர்ந்து ஜெபிக்க விரும்புறேன். எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோட ஜெபிக்கிறீங்களா? ஒரே ஒரு முறை ஜெபிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை கட்டாயம் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில மெய்யான விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஒரே ஒரு தடவை இயேசு மேல விசுவாசம் வச்சு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? ஏன்னா நான் ஜெபிச்சா மட்டும் போதாது. ஏசப்பா உங்களுடைய ஜெபத்தை கேட்டு, அதாவது தந்தை தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு இறங்க அவர் ஆசைப்படுகிறார். அதனால நீங்க அவருடைய பிள்ளைகள், இத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க அவரை நோக்கி பார்த்து ஜெபிச்சீங்கன்னா கட்டாயம் அவர் ஓடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துல இந்த செய்தியை கேட்டு உங்க மேல விசுவாசம் வச்சு என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், இந்த காரியத்துல இந்த இடத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும், நான் விடுதலை அடைஞ்சு எனக்கு வருகிற தடை எல்லாத்தையும் தகர்த்து நான் முன்னேறணும், எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகம் வேணும், எனக்கு இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளுங்க. கேட்டு நீர் அதிசயமான காரியங்களை செய்யுங்க. நீர் பயங்கரமான காரியங்களை செய்யுங்க. அப்பா, ஒரே நொடி பொழுதுல அற்புதங்களை செய்ய வல்லவர் நீர். நீர் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்யுங்க. நீர் மெய்யான விடுதலையை தருகிற தேவன். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்பா, வியாதிப்பட்டு இருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினாலே வியாதி நீங்குவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். யாரெல்லாம் பாவத்துல விழுந்து கிடக்கிறாங்களோ, பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன். யாரெல்லாம் பிசாசின் பிடியில இருக்கிறாங்களோ அங்க ஒவ்வொருவரும் ஏசப்பா சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். எல்லா பிசாசின் போராட்டங்களும் இனி இல்லாமல் போவதாக, பிசாசு முறியடிக்கப்பட்டு போவானாக என்று ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லா விதத்திலும் மெய்யான விடுதலை. இனி அவங்க சந்தித்த கஷ்டங்கள் இனிமேல் அவங்க சந்திக்க கூடாது ஆண்டவரே. அதனால ஏசப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.